வாங்க ரிஸ்வானா ஷாஹித் கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ரெசிபி எறா பிரியாணி. அதுக்கு வந்து எறா எடுத்துருக்கேன். ஒரு 500 கிராம் இருக்கும் இது, சரிங்களா. அப்புறமா வந்து ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன். அரிசி ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். எண்ணெய், ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுடுங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 4 லவங்கம் மட்டும் போட்டுக்கிறேன், சரிங்களா. அது வெடிக்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும், சரிங்களா. பொன்னிறமாக ஆகட்டும். அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துங்க. சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூடயே உப்பு சேர்த்துக்கணும். நல்லா பச்சை வாசனை போகட்டும். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். அதுலேயே நம்ம கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடணும். நல்லா தக்காளி நல்லா வதக்கிட்டோம். மூடி போட்டு செஞ்சிச்சு. நான் வந்து எறால கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வச்சுருந்தேன், சரிங்களா. அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அரிசி சேர்த்துக்கணும். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி மட்டும் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 டம்ளர் தண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா அரிசி வந்து ரொம்ப பழைய அரிசி. இது வந்து புல்லட் ரைஸ், பச்சரிசி புல்லட் ரைஸ். இது நல்லாயிருக்கும். 2 டம்ளர். ஏன்னா எறா வந்து நல்லா என்ன சொல்கிறது, நல்லா வெந்துச்சுன்னா லப்பர் மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. அதனால தான் சேர்த்து போட்டுட்டேன் நான் அரிசியோட, கொதிக்க விடாமல். அது அப்படியே கொத்தமல்லி, புதினா வச்சுக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னா பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி. இப்போது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷரெல்லாம் போயிடுச்சு. இப்போ கைட்டிடலாம், சரிங்களா. இப்போது ஹாட் பாக்ஸில் கைட்டிட்டேன் எறா பிரியாணி. எங்களை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.